வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு சிறப்பு பதிவு குரு பெயர்ச்சி. இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில இருக்கிறார். மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு கடக ராசியில உச்சம் பெற போறார். இது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு நிலை தான். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இவர்களினுடைய 2ஆம் இடத்திற்கு, அதாவது உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கிறார். இந்த உச்சம் பெறும்போது இந்த மிதுன ராசி என்பர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை பெற போறாங்க? ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு, மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். அடுத்து 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இந்த 3 ஸ்தானங்களை பார்வையிடும் போது இந்த குரு பகவான் என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு, அதாவது 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 வரைக்கும் இந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றத இந்த குரு பகவான் பெற போகிறார். இந்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரம் அடைவார், வக்ரம் அடைவார். இந்த மாதிரியான சில மாற்றங்களும் வரும். அப்போ இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஒரு வருடத்துல இந்த குரு பெயர்ச்சியினால என்னென்ன ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது? இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஜென்ம குருவாக இது நாள் வரைக்கும் குரு பகவான் செயல்பட்டார். ராசியின் மீது குரு பகவான் செயல்படும் போதுதான் தெரியும் என்னென்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அந்த குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்றது அந்த ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிருப்பார். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துட்டு போயிருப்பார். கடன் தொந்தரவுகள் தாங்காமல் ஊர் விட்டு ஊர் தேசம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, தலைமறைவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வம்பு வழக்குகள், இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருப்பார். எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பாராபட்சம் இன்றி இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த ஒரு வருடங்களாக அனுபவிச்சிருப்பாங்க. இதுக்கு 7.5 சனி, ஜென்ம சனி, இதுவே பெரிய ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வருடத்திற்குள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுத்திருப்பார். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு அன்பர்கள். ஆனால் ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மூளையே வேலை செஞ்சிருக்காது. என்ன ஒரு இடத்துக்கு போனாலும், எவ்வளோ ஒரு விஷயங்களை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளில் தோல்விகள் தான் இருந்திருக்குமே ஒழிய நன்மைகள் இருந்திருக்காது. திடீர்னு வேலை இழப்புகள், ஒரு 10 வருடங்களாக வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லே ஆஃப் பிரச்சனை, அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வசாதாரணமாக இருந்திருக்கும். என்னைக்கு நமக்கு வேலை போகும் தெரியல, என்னைக்கு நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உள்நாட்டுக்கு போகும் தெரியாது. அந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு துன்பங்களை கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறாரு. இவர் இந்த வருடத்துல ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகிறது, அதுவும் 2ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். இது நாள் வரைக்கும் குடும்பத்துல ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இனிமேல் தான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகிய தருணங்கள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு வைபவங்கள், ஒருத்தருக்கொருத்தர் முகம் பார்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாமே அமைவதற்குண்டான ஒரு தருணம். ஏன்னா இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய நம்பிக்கை துரோகிகளாக தான் இருந்திருப்பாங்க. இவர்கள்கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் மிக அழகாக கிரகித்துட்டு இவர்களை நடு ரோட்டிற்கு விடக்கூடிய ஒரு உறவுகளாக, குடும்ப உறவுகளாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களை சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. இதெல்லாமே இவர்களுக்கு தெரியாது. அவன் தான் நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்றது. ஆனா முதல்ல ஒரு நம்பிக்கை துரோகியாக செயல்படக்கூடியவரே அந்த நெருங்கிய உறவு தான். இது தெரியாம இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய விஷயத்துல ஏமாற்றம் அடைந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தன் கையில இருந்து வருமானத்தை இழக்கிறது, இது ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம். அது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடங்களாக நடந்துட்டு இருக்குது.
சிறுக சிறுக, அதாவது குருவி எப்படி கூடு கட்டுமோ, எங்கெங்கிருந்துலாமோ அந்த குச்சிகளை எடுத்துட்டு வந்து அந்த குருவி கூடு கட்டுறது போல இந்த மிதுன ராசி என்பர்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்து இவர்களுக்காக ஒரு சேமிப்பு அப்படின்னு வச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி இழந்திருப்பாங்க. அது எப்படி ஒரு இழப்பாக இருக்கலாம். இந்த மாதிரியாக அந்த வருமான இழப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண வரன்கள் ஏற்படுறதுல மிகப்பெரிய ஒரு கொடுமைகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. குரு பகவான் நம்மளுடைய ராசியின் மேலேயே போறாரு, ஆனா நம்மளுக்கு திருமண வைபவங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசை கடந்தாச்சு, இன்னும் நம்மளுக்கு திருமண வாய்ப்புகள் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. 2ஆம் இடத்திற்கு வந்துட்டார் களத்திராதிபதி. உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்திற்கு வந்ததுனால மிகப்பெரிய ஒரு திருமண வைபவங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், களத்திரம் குடும்பமாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு அவர்களினுடைய பெற்றோர்கள்கிட்டையும் சம்மதம் பெற முடியாமல் அந்த காதல் வாழ்க்கையிலையும் நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லாமல் சங்கடப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இப்போ அந்த காதல் திருமணமாக மாறுவதற்குண்டான முழு அமைப்பையும் இந்த குரு உச்சம் பெற்ற ஒரு சூழ்நிலை அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை குடும்பம் ரீதியாக கொடுக்க போறார். அடுத்து இழந்த பணத்தை எல்லாத்தையுமே நான் மீட்டெடுக்க முடியுமா? ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி வருமான இழப்புகள் அப்படின்றது கண்ணு முன்னு தெரியாம போயிருக்கும். எந்த இடத்துல நீங்க இழந்தீங்க அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்ல இருந்திருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இவர்களை நம்பி அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி நெருங்கிய உறவுகள், நெருங்கிய நண்பர்கள், நமக்கு வீட்டில் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் இழந்திருக்கும். இந்த மாதிரியாகலாம் அந்த வருமான இழப்புகளில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் முக்கியமாக இந்த காலகட்டம் மாறுவதற்குண்டான ஒரு நேரம். யாராவது உங்களுக்கு பணம் அதிகமாக வாங்கிட்டு உங்களுக்கு திருப்பி தராமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மீது வழக்குகளை இந்த வருடத்தில் நீங்கள் தொடரலாம். தொடர்ந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு அந்த வருமானம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல 10ஆம் பார்வையாக அந்த குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால, 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட சில தொழில் வாய்ப்புகள், சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டொமஸ்டிக்லேயே நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க, இதை வெளியிடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை, முக்கியமாக ஒரு நிதி ஆதாரம் இல்லை. அதை தான் நம்ம சொல்லணும். இந்த வருடத்தில் அதற்குண்டான எல்லா தேவைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நிதி ஆதாரம் கிடைக்கும், உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய ப்ராடக்டை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான அனைத்து சகல வசதிகளையும் அந்த தொழில் ரீதியாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் விவாகரத்து வழக்குகளில் இருந்து இந்த வருடம் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான குடும்பம், உங்களுக்கு உண்டான குழந்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் வயது மூத்தோர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் இருக்கும். அந்த நோய் தொந்தரவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக அதுக்கே ஹாஸ்பிட்டலைசேஷன் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 3 நாள் போய் அட்மிட் ஆகிறது, அங்கே போய் ஏதாவது ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியாகலாம் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கடந்த வருடத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இதெல்லாமே இந்த வருடம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிகப்படியான ஒரு வருமான வாய்ப்புகளை கொடுக்க போகுது. நீங்கள் வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ஒரு பொருளாதார ரீதியான ஒரு உயர்வை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி பலன்களின் அடிப்படையில் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தைகளினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.